Hi all, good morning. என்னடா இருட்டா இருக்குன்னு பார்க்குறீங்களா? Well, my typical day starts at 5:30 in the morning. So 5:30க்கு வந்துட்டு ஹால்ல லைட்டை போட்டுட்டு straight I'll go into the balcony to look outside how the weather is and how things are basically. ஸோ இப்போவே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லார் வீட்லையும் லைட் எரிஞ்சாச்சு. ஸோ ஸ்விம்மிங் பூல் இஸ் எம்டி. 5:30 தான், ஆனால் ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கார்ஸ் ஆர் ரன்னிங். ஸோ 5:30 இருந்தாலும் மெல்பர்ன் ஹார்ட் ஆஃப் த சிட்டி வில் பி பஸ்ஸிங் வித் பீப்புள் அண்ட் ஐ வில் நெவர் ஃபீல் அலோன். ஏன் 5:30க்கு லாகின் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, தோ ஐ எம் இன் மெல்பர்ன், என்னோட கிளைண்ட்ஸ் எல்லாருமே ஃப்ரம் அ டிஃப்ரெண்ட் கண்ட்ரி. ஸோ ஐ ஹாவ் டு லாகின் பிட் ஏர்லி. ஸோ என்னோட ஒர்க் டேஸ் வந்து நான் ஹாலில் செட் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து ஏர்லி மார்னிங் ஐ டோன்ட் வாண்ட் டு டிஸ்டர்ப் த ஃபேமிலி. ஸோ morning work started. So new year என்றதுனால I have lot of planning activities to be carried forward and lots of meetings to go through because we had to plan an entire year ahead and what we accomplished and what we didn't over the last year. So 9 o'clock வெளியில பார்த்தீங்கன்னா எனக்கு தலையே சுத்திருச்சு. ஆல்மோஸ்ட் இருட்டா இருந்துச்சு. என் வேலையெல்லாம் முடிச்சுட்டு திரும்பி பார்க்கும்போது it was bright and sunny. So I went straight into the kitchen and நேத்து நைட்டு போட்டிருந்தேன் கொஞ்சம் வெசலை க்ளீன் பண்ணி வச்சேன். வெல் எவ்ரி டே நைட் ஐ திங்க் ஐ கீப் த கிச்சன் க்ளீன் பிஃபோர் ஐ கோயிங் டு த பெட். பட் அது எப்போவுமே நடக்காது இல்லைங்களா? நான் கொஞ்சம் சோம்பேறி தான். ஸோ இளையராஜா பாட்டு கேட்டுட்டு என்னோட வேலையை முடிச்சிட்டேன். ஸோ வெசல் வாஷிங் முடிச்ச அப்புறம் ஐ ஹேட் another மீட்டிங் டு கோ த்ரூ. மீட்டிங்கில் எனக்கு பேச எதுவும் இல்லை பிகாஸ் இட் வாஸ் மேனேஜ்மெண்ட் அப்டேட் கைண்ட் ஆஃப் கால். ஸோ ஐ வாஸ் ஜஸ்ட் லிஸ்னிங் அண்ட் எனக்கு தேவையான ஆக்ஷன் ஐட்டம்ஸ் மட்டும் நோட் பண்ணிட்டேன். அண்ட் த கால் டிட் எண்ட் அ ஹை நோட். இட் வாஸ் வெரி ப்ரொடக்டிவ் ஐ குட் சே. கால் முடிஞ்ச அப்புறம் என்னோட டீடாக்ஸ் ட்ரிங்க் இது ஆக்சுவலி ஐ ஷேர்ட் லாட் மோர் டைம்ஸ். இதில் இன்னும் இல்லை, லெமன், சினமன், டர்மரிக் அண்ட் லிட்டில் ஆஃப் பெப்பர். ஒரு lukewarm waterல if you drink early in the morning, as I said, it has lot of vitamin C and you will be hydrated for the day. Husband கிட்ட breakfast என்ன வேணும் கேட்டதா, he said he just need egg. So எனக்கு பெருசா குக் பண்றது எதுவும் இல்லை. ஸோ 4 egg வேக போட்டுட்டு I just went in to do my laundry. So மெல்பர்ன் பார்த்தீங்கன்னா as சிட்டி யூ டோன்ட் ஹாவ் அ ஸ்டாட்டிக் வெதர். ஸோ காலையில் மழை பெய்யும், ஈவினிங் குளிர் அடிக்கும், மிட் ஆஃப் த டே வந்து வெயில் கொளுத்தும். ஸோ யூ கான் ப்ரெடிக்ட் மெல்பர்ன் வெதர். ஸோ நான் இருக்கிற ஃப்ளாட் மட்டும் இல்லாமல் எல்லா ஃப்ளாட்லையுமே வந்து தேல் ஹாவ் வாஷர் அண்ட் ட்ரையர் டுகெதர். ஸோ துணியை துவைச்சோமா, காய வச்சோமா, மடித்தோமா. ஸோ ஆல்மோஸ்ட் இன் 2 or 3 hours your laundry is done. So laundry முடிச்சிட்டு I was tiring, so I went to my bullet coffee, my read of the day, yoga life. It was interesting. ஒரு கொஞ்சம் படிச்சிட்டு அதுக்கப்புறம் I went to my breakfast. So breakfastக்கு I had 2 eggs and an apple. It was filling because last night I had a heavy dinner. அப்புறம் ஐ வென்ட் ஸ்ட்ரைட் இன் டு ஜிம். ஹஸ்பண்ட் இல்லை, ஸோ ஏதோ ஓபி அடிச்சுட்டு ஐ வென்ட் ட்ரெட்மில் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு ஐ வென்ட் ஹோம். ஹஸ்பண்ட் செட் ஹீ ஹேஸ் ஒர்க் லஞ்ச் அண்ட் டின்னர். ஸோ எனக்காக லன்னர் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ஸோ லன்னர் பெருசாக எதுவும் இல்லை. ஐ ப்ரிப்பேர்ட் டோஃபு வித் கேப்சிகம். Tofuவோட டேஸ்டோ சம்திங் வாஸ் புட்டிங் மீ ஆஃப், பட் தென் ஐ ஃபிகர்ட் திஸ் ரெசிபி. இட் இஸ் நாட் nothing much great as such. கொஞ்சம் டோஃபு, கேப்சிகம், அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை இல்லை, கொத்தமல்லி, கொஞ்சம் மிளகாப்பொடி, கொஞ்சம் உப்பு போட்டு ஸ்டர் ஃப்ரை மாதிரி பண்ணிட்டீங்கன்னா தட் கேப்சிகமோட ஸ்மெல் கம்ப்ளீட்லி camouflages the tofu taste, smell I could say. So it was yummy. அது முடிச்ச அப்புறம் it was bed time basically. So 8 மணி. ஸோ நான் சொன்ன மாதிரி ஐ டென்ட் சே பேசிக்லி இப்போ வந்து மெல்பர்னில் சம்மர். ஸோ 8 மணி மாதிரி இருக்காது உங்களுக்கு பேக்ரவுண்டில் பார்த்தா, பிகாஸ் சன்செட் ஹேப்பன்ஸ் அட் அரவுண்ட் 8:45 ஹியர். ஸோ கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க் இருந்துச்சு. அந்த எடிட்டிங் ஒர்க்கை முடிச்சுட்டு ஐ வென்ட் இன் டு மை கோசி பெட் அண்ட் வென்ட் டு ஸ்லீப். And friends, please do subscribe for my channel, and if you have anything to say, please do leave a comment on this.